வெல்கம் டு நருட்டோ சங்கம்ங்க. சாரிங்க கோபப்படுறீங்கன்னு தெரியுது. கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல. நம்ம வந்து டெய்லி ஒரு எபிசோட் போடுறதா ஃபர்ஸ்ட் கணக்கா இருந்துச்சுங்க. ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்னால என்னால வீடியோ போட முடியாம போச்சு. பட் பரவாயில்ல, இனிமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் ஒட்டச்சு தூக்கி எரிஞ்சாச்சுங்க. இனிமே முழுக்க முழுக்க வீடியோஸ் மட்டும்தான். சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா நருட்டோல எல்லா எபிசோடும் டெய்லி ஒரு எபிசோட் போட போறேங்க. முடிஞ்சா டெய்லி 2 எபிசோட் கூட போட போறேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் இனிமே ஃபாஸ்டா நம்ம சேனல்ல வரும். பிகாஸ் நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேற லெவல்ல மோட்டிவேஷன் இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச் என் பிள்ளைங்களா, என் செல்லுங்களா. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம 12வது எபிசோட் பார்க்க போறோங்க. இதுலதான் சாபுசா திரும்பி வர போறான். எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்ல சாபுசாவோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, ஹாக்கு இருக்கான் பாருங்க, அந்த காப்பாத்தி கொண்டு வந்து போட்ட பையன். இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, இவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகிறதுக்காண்டி சில மருந்துகள் எல்லாம் காட்டுல பறிக்க வேண்டியது இருக்குங்க. அதனால இவனோட வேஷம் எல்லாத்தையுமே கலைச்சு வச்சுட்டு மருந்து பறிக்கலாம் அப்படின்றதுக்காக இவனோட கெட்டப்ல காட்டுக்குள்ள போய் மருந்து பறிச்சிட்டு இருக்கான். அப்படி மருந்து பறிச்சிட்டு இருக்கும் போது எவன்டா அவன் அறகுறையா தண்ணிய போட்ட மாதிரி படுத்து கிடக்கான்னு சொல்லி பாக்குறான். வேற யாரும் இல்லைங்க, நம்ம நருட்டோ பையன் தான், நம்ம சிங்கக்குட்டி தான். சரி யாரா அப்படின்னு எட்டி பாக்குறான். இது இவனாச்சே, இவன் தானே அன்னைக்கு மரத்துக்கு கீழே இருந்துட்டு அண்ணா வசனம் பேசினியா, அது மட்டும் இல்லாம இவன் நிஞ்சான்னு சொல்லி இவனை அறுத்து தூக்கி எரிஞ்சிருவோமா இப்பேன்னு சொல்லிட்டு மெல்ல பக்கத்துல போறாங்க. அப்படியே பக்கத்துல போனா இந்த இடத்துல தாங்க சீன் காட்டி நேரா எங்க காட்டுறாங்கன்னா நம்ம பெருசோட வீட காட்டுறாங்க. எல்லாருமே தூங்கி எந்திக்கிறாங்க. நல்லா தூக்க கலக்கத்துல. எப்பயுமே சாக்குரா வந்து தூக்க கலக்கத்துல இருப்பாங்க. நல்லா தூங்கி எந்திச்சு இந்த மாதிரி கேக்குறாங்க, இந்த நருட்டோ பையன் எங்கடா போனான்னு கேக்குறாங்க. அதான் நேற்று நைட்டே அவன் தான் மயக்கடிச்சு விழுந்தாலும் பரவாயில்ல, என் முழு சக்கரத்தை இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பிராக்டிக்ஸ் எடுத்து அவன் மரம் ஏறி அவன் சொல்லிட்டு போனானே. இப்பதான் அந்த மொத்த சக்தி அவன் உடம்புல இருக்க மொத்த சக்கர சக்தியும் இழந்து நேரம் எங்கேயாவது படுத்து கிடப்பான், விழுந்து கிடப்பான். அவன் கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சாக்குரா சொல்றா. இதை கேட்டோடனே பாத்தீங்கன்னா ஹினாரியோட அம்மா, ஐயோ நீங்க வேற போய் தேடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம கக்காச்சி சொல்றாப்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவெல்லாம் திறமையானவன், அவன் பொழைச்சுப்பான் அந்த மாதிரி சொல்றாரு. அப்படியே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாஸ்கே மட்டும் இல்ல நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்றான். எங்கடா போற, சாப்பிடாம போற அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படியே சும்மா காலையில காத்தோட்டமா வாக்கிங் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவன் நைஸா வராங்க. எங்க இது ஒரு முக்கியமான இடம். பிகாஸ் நருட்டோக்கு சாஸ்கேவை ரொம்ப பிடிக்கும், அதை வெளிப்படையா காட்டுவான். ஆனா சாஸ்கேக்கு நருட்டோவை அதை விட பிடிக்குங்க, அதை வெளிப்படையா காட்டிக்க மாட்டான். பட் இந்த சீன் மூலியமா அவன் காட்டிப்பான். உடனே அந்த காட்டை காட்டுறாங்க. நம்ம கழுத்து பக்கத்துல கையை வச்சு நெரிக்கலாம்னு சொல்லி பக்கத்துல போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நெரிக்கல, அவன் வந்து காப்பாத்துறான். எந்திரா தம்பி எந்திரா, யாரா நீ இங்க வந்து படுத்துக்கிற, போடா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எழுப்புறியான். ஒண்ணு நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்கதான் பூ பறிக்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அழகான பொண்ணு வந்து பேசின மாதிரி சீனை போட்டு நான் ஒரு நிஞ்சா அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் பெரிய நிஞ்சாவாவேன், நான் நல்லா ப்ரூவ் பண்ணுவேன். அந்த பிராக்டிஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ராத்திரில இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நான் ஒருத்தருக்காக பெரிய நிஞ்சான்றத ப்ரூவ் பண்ணி ஆவேன் வந்து நருட்டோ சொல்றான். பதிலுக்கு அவன் கேட்கறான், அப்ப யாரோ ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுக்காக தான் நீ வாழ்றியா அப்படின்னு கேட்கறான். அப்படி நீ யாருக்கு தான் ப்ரூவ் பண்ண போற அப்படின்னு நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி கேட்ட உடனே ஆமால நம்ம யாருக்கு தான் ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்க ஹாக்கு இருக்கா பாருங்க, அவனோட பிளாஷ்பேக் உள்ள போயிட்டாங்க. பிகாஸ் அவன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பெஸ்டா இருக்கணும், யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்காக தான் வாழ்வான். அந்த ஒருத்தன் தான் சாபுசா. அவனோட சின்ன வயசு வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, பிளாஷ்பேக்கை ஓபன் பண்ணா அனாதையா உட்காந்துருக்காங்க குப்பை தொட்டி பக்கத்துல. குப்பையில யாராவது ஏதாவது இதனோட சாப்பாடுகளாவது போடுவாங்க, அதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனாதை பையனாதாங்க பாவம் உட்காந்துருக்கான். அந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய், அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்காக ஒரு நாய் வந்திருக்கு. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே இப்பதான் சாப்பாடு கிடைச்சிருக்கு போடான்னு சொல்லி அந்த நாயை அடிச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நாய் அடிச்சு தள்ளின உடனே 2 நாய் வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு வர மாதிரி வந்துருச்சு. பட் அது சண்டைக்கெல்லாம் வரல. அது வந்து இதுகளோட குட்டி நாய், அதாவது தன்னோட தாய் நாய்க்காக வந்து பாத்தீங்கன்னா தேடி பிள்ளைகள் தேடி வந்திருக்குது. இந்த மாதிரி இந்த காட்சி அவன் கண்ணில் பார்க்கும்போது என்ன நினைக்கிறான்னா, நம்மளை இப்படி தேடி வர்றதுக்காக பிள்ளைகளும் கிடையாது, நமக்கு அம்மா அப்பாவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஒரு வருத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய் மூலியமா காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை இடிஞ்சு போய் அவ்வளவுதான் அப்படின்னு அரண்டு போய் உட்காந்துட்டு இருந்தப்பதான் சாபுசா வந்து பாத்தீங்கன்னா இவன் முன்னாடி என்ட்ரி கொடுத்து, யார்பா நீங்க உட்காந்துருக்கா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டு, என் கூட வா உன்னை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சாபுசா அன்னைக்கு இவனை விசுவாசியா கூட்டு போனவன் தாங்க. விசுவாசத்துக்கு பேர் போன பையங்க அந்த ஹாக்கு. இந்த சீசனோட லாஸ்ட்ல இவன் எவ்வளவு லாயல் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லியிருந்திருப்பாங்க. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ கிட்ட, இந்த மாதிரி தான் எனக்கு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு. அப்புறம் தலைவன் எதோட கனெக்ட் பண்ணி பாத்துக்கிறான் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எபிசோட்ல வந்து சொல்லியிருப்போம் பாருங்க, இருகா சென்சே வந்து உயிரை கொடுத்து அந்த வெள்ள மண்டை கிட்ட இருந்து நம்ம நருட்டோவை காப்பாத்திருப்பான் பாருங்க. அந்த ஒரு நினைவு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த இடத்துல கிளிக் ஆகுது. ஓ இந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறமா ஓகே நம்ம மறுபடியும் சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்குவை பொண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம பையன். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ட்விஸ்ட்ன்ற மாதிரி நான் பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரிவீல் பண்ணிட்டு போறான். பாக்குற நமக்கு தெரியும், ஆனா நருட்டோக்கு தெரியுமா, அவன் கொள்ளை அழகுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா ஒரு பொண்ணால மட்டும் தான் இருக்க முடியும்னு நினைச்சு அவளை ஒரு பொண்ணுன்னே நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டான், ஐயோ இது பையனா ஐயோ அப்படின்ட்டு. பிகாஸ் பையனே இவ்வளவு அழகா இருக்கானா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கே காட்டுக்குள்ள நருட்டோவை தேடி வந்துட்டான்.
ஆப்போசிட்ல தான் நம்ம ஹாக்கு போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போறாங்கன்ற மாதிரி 2 பேர் கிராஸ் ஆகி போயிருவாங்க. இவனுக்கு அவன் மாஸ்க் போட்டிருந்தனால அடையாளம் கிடையாளம் கூட தெரியாதுங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு எல்லாரும் மூஞ்சியும் அடையாளம் தெரியும் ஹாக்குக்கு. ஆனா இவங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கு மூஞ்சியும் அடையாளம் தெரியாது. லாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மண்டல ஒரு அட்டியை போட்டு ஏலே சாப்பிடாம என்னல உன பிராக்டிஸ் இங்க வந்து கிடக்குற காலை சாப்பாடுங்க சாப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரே அடியா. இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்காக அடிக்கலங்க, பாசத்தினால அடிச்சிருக்காங்க. சாஸ்கே எவ்வளவு பாசக்காரன்றது இந்த ஒரு சீன்ல தெரியுங்க. அங்க அத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. யாராவது நருட்டோ சாப்பிட வைக்க நினைச்சாங்களா? சாப்பிட வைக்க கூப்பிட வரணும்னு நினைச்சாங்களா? சாஸ்கே வருவாங்க. பிகாஸ் சாஸ்கேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நருட்டோக்கும் அவ்வளோ ஒரு நல்ல பாண்ட் இருக்குங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சரி என்னடா இவங்க 2 பேர் காட்டுக்குள்ள போனாங்களே ஆளாக்கணும்னு சொல்லிட்டு வாமா சாக்குரான்னு சொல்லி கக்காசி சக்குராவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது கவட்டைக்கு அடியில ஒரு கத்தியை வீசிட்டாங்க பெருசா. என்னடா கத்தி அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. கண்ணா கொஞ்சம் மேல பாரு அப்படின்ற மாதிரி மேல பார்க்க சொல்றான். யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் நருட்டோ. மரம் ஏறிட்டாங்க ஒரு வழியா. நைட்டு முழுக்க விடாமுயற்சியா பிராக்டிஸ் பண்ணி மரம் ஏறி ஜெயிச்சுட்டான். அரண்டா சாக்குராலாம் தன்னால. அப்படியே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் மரத்துக்கு மேல. ஐயோன்னு சொல்லி கால் நழுவி கீழே உழுவலான்றப்ப சாக்குரா மிரண்டுட்டா. ஐயோ அங்க இருந்து விழுந்தா அப்படின்னா மண்டகண்டெல்லாம் தெரிஞ்சு போவோமேன்னு சொல்லி எல்லாம் மிரண்டு இருக்கும் போது அப்படியே கால் தவறி உள்ள வாரான். பார்த்தா உழுவல. தலைகீழ நிக்கிறான். நம்ம கக்காசி அன்னைக்கு மரத்துல நின்றாரு பாருங்க, அதே மாதிரி தலைகீழ நிக்கிறான். தலைகீழ நிக்கிறதுக்கு கூட கத்துக்கிட்டான். சோ கக்காசி நோட் பண்றாரு இவன் செம்மையா வளர்ந்துட்டான் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் யானைக்கு அடிச்சிருக்க மாதிரி தலைவனுக்கு அடிச்சரிக்கை கீழே கால் தவறி உழலான்னு சொல்லி போயிட்டான். ஐயோன்னு கக்காசியை மிரண்டாப்ல இங்க இருந்து விழுந்த மண்டகண்டெல்லாம் உடஞ்சு போவோமே, எங்கட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோன்றதுக்குள்ள சாஸ்கே ஒரே ஆளா ஓடி வந்து அவன் தலைகீழ நின்று வந்து பாத்தீங்கன்னா நருட்டோவை பிடிச்சி நருட்டோவை மறுபடியும் காப்பாத்திட்டான். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அறிகுறியை காட்டிட்டாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கக்காசி என்ன நினைக்கிறான்னா பரவாயில்லையே பசங்க ஒரே நாள்ல எப்படி சக்கராவை காலுக்கு இடையில கொண்டு வந்து யூஸ் பண்ணணும்ன்றத கத்துக்கிட்டாங்களே அப்படின்னு வந்து பெருமைப்படுறாப்ல. அங்க இருந்து கட் பண்ணா நம்ம வில்ல விட்ட காட்டுறாங்க. விருந்துலாம் தேய்ச்சி விட்டதுல தலைவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டதுல சரியாயிட்டாங்க. வில்ல பாய நம்ம ருத்ரன் எந்திச்சிட்டான். அவ்வளவுதான் பேட்டிலுக்கு ரெடி ஆயிட்டாங்க.